உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதாவது ஒரு முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, இல்லை அப்டேட்ஸ் கொண்டு வருவாங்க, இல்லை ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த வகையில் இந்த மாதம் ஜூலை 1லேருந்து சில முக்கியமான அப்டேட்ஸு, ரூல்ஸு, சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர்லேருந்து, பிஎஃப் பணத்துலேருந்து, அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் வரைக்கும் இந்த மாதிரி முக்கியமான சில அப்டேட்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஈரான் அமெரிக்கா போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது போன வாரம் போர் நிறுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கமர்ஷியல் அந்த கேஸ் சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. அதனால் உணவுப் பொருட்கள் விலைலாம் ஏறிடுச்சு, கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து போர் நிறுத்தம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போர் நிறுத்தம் எதிரொலியாக இனிமேல் வந்து இந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டருக்கு விதிச்சிருந்த அந்த கட்டுப்பாடெல்லாம் வந்து நாங்கள் தளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் வந்து அந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் வந்து தங்கு தடையின்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஆனாலுமே இப்போ போர் நிறுத்தம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பெருமூச்சு விடுறதுக்குள்ளே மறுபடியும் வந்து அமெரிக்கா வந்து ஈரான் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போ முடியும் தெரில. இதனால தான் விலை ஏறிச்சு, கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் விலைலாம் ஏறிச்சு. இப்போ கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் விலை பார்த்திங்கன்னா அதுவுமே ஒவ்வொரு மாதம் வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் விலை பார்த்திங்கன்னா 3283 ரூபாய்க்கு விற்கிது. அதுவே வந்து வீட்டு உபயோக சிலிண்டர் பார்த்திங்க அப்படின்னா 957 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ இனிமேல் இது வந்து விலை ஏறுமா இல்லை விலை குறையுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஆனால் உணவுப் பொருட்கள் விலை ஏறினது தான். அடுத்த 2வது அப்டேட் பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட். இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுத்தால் தான் ட்ரெயினில் போக முடியும். இல்லை வித்தவுட்டில் போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ ரயில்வே ஆக்ட் படி நம்ம வித்தவுட்டில் ட்ரெயின் டிக்கெட் இல்லாமல் போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் டிக்கெட் அது அமௌண்ட் எவ்வளவோ அதோடு சேர்த்து 250 ரூபா ஃபைன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜூலை 1லேருந்து 500 ரூபா வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லி ரயில்வேலேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வித்தவுட்டில் போகிறோம் அப்படின்னா 500 ரூபா ஃபைனு ப்ளஸ் அந்த ட்ரெயின் டிக்கெட் ரேட் எவ்வளோ அதையும் சேர்த்து வசூலிப்போம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஜூலை 1லேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் டிக்கெட் எடுக்காமல் வித்தவுட்டில் போயிடாதீங்க. போனீங்கன்னா 500 ரூபா தண்டம் கட்டுற மாதிரி ஆயிரும். அடுத்து 3வது அப்டேட் பார்த்திங்கன்னா பிஎஃப் சம்மந்தமாக தான். இப்போ நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சம்பளத்துலேருந்து பிஎஃப் பிடிப்பாங்க. ஸோ அதில் எம்ப்ளாயி ஷேரு, எம்ப்ளாயர் ஷேரு, அப்புறம் பென்ஷன் சொல்லி 3 தான் பிரியும். இப்போ இந்த எம்ப்ளாயி ஷேர்லேருந்து நம்ம வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்து ஒன்று பிஎஃப் ஆஃபீஸில் போய் ஃபார்ம் எழுதி கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம வந்து யூஏஎன் வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமேல் அதை வந்து ஆன்லைன்லேயே, அதாவது நம்ம ஃபோன்லேயே வந்து எடுத்துக்கிற மாதிரி, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக எடுத்துக்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் நடைமுறை கொண்டு வர போகிறாங்க. ஒவ்வொரு மாதம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதமும் அந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. ஸோ ஜூலையில் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. அதனால் ஜூலையில் யூபிஐ மூலமாக நம்ம வந்து பிஎஃப் பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம போக நாங்கள் சொல்கிறோம். அடுத்து 4வது அப்டேட் என்னென்னா அதுவும் பிஎஃப் பற்றி தான். இப்போ பிஎஃப்பில் வந்து அமௌண்ட் எடுக்கிறதோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒன்று ஆன்லைனில் பண்ணுவோம். ஆன்லைனில் பண்ணி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா பிஎஃப் ஆஃபீஸுக்கு போவோம். அதுக்காக பிஎஃப் ஆஃபீஸுக்கு போய் நாள் முழுக்க கால் கிடக்க வரிசையில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்குன்னு இந்த மாதிரி பிஎஃப் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காகவே பிஎஃப்லேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு கேம்ப் போடுறாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் 27ஆம் தேதி அந்த கேம்ப் போடுவாங்க. 27ஆம் தேதி லீவாக இருந்தால் 28ஆம் தேதி போடுவாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து ஜூலை மாதமும் அந்த கேம்ப் போடுவாங்க. அந்த கேம்ப் எங்கெங்கே போடுறாங்க, எந்த தேதியில், 27ஆம் தேதியில் போடுறாங்களா இல்லை 28ஆம் தேதியில் போடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து இபிஎஃப் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்குறதுனா, இங்கே இபிஎஃப் வெப்சைட்டில் போய் இங்கே வாட்ஸ் நியூவில் இங்கே ஆள் கொடுத்து நிதி ஆப்கே நிகாத் வென்யூ டீட்டெயில்ஸ்னு சொல்லி வரும். இன்னும் ஜூலை மாதத்துக்கு அப்டேட் ஆகலை, அது அப்டேட் ஆகும். ஜூலை மாதம் வரவும் அப்டேட் ஆகும். அது அப்டேட் ஆகவும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்பில் நம்ம மாவட்டத்தில் எங்கே வந்து அந்த கேம்ப் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த நாளில் அந்த இடத்துல போய் அந்த கேம்புக்கு போய் பிஎஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அடுத்த 5வது அப்டேட் வந்து நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மத்திய அரசு வந்து 15,000 ரூபா இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ முதல் டைம் வந்து வேலைக்கு போகிறாங்கல்ல, அப்படி முதல் டைம் வேலைக்கு போய் முதல் டைம் அவங்களுக்கு வந்து பிஎஃப் பிடிச்சி அந்த யூஏஎன் நம்பர் வரும்ல, அப்படி முதல் டைம் வேலைக்கு போய் முதல் டைம் பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 15,000 ரூபா அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அந்த 15,000 ரூபா அமௌண்ட் வந்து முழுசாக கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு 7,500 ரூபா, அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு 7,500 ரூபா அப்படின்னு சொல்லி 15,000 ரூபா கொடுப்பாங்க. அது ஒன் டைம் தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போயிருக்கீங்க, அங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் கீழே வர்றாங்களா, உங்கள் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் கீழே அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது உங்கள் ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து இப்போ இந்த ஜூன் கடைசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் ஆஃபீஸில் மறக்காமல் இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டீங்க, புதுசாக இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க, ஆனால் ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியில் பிஎஃப் பிடிக்கல,
அப்போ புதுசாக வேலைக்கு போகிற கம்பெனியில் தான் பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு முதல் டைம் பிஎஃப் பிடிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் வந்து ரெண்டாவது கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கிடையாது. ஸோ முதல் டைம் உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்குள்ள எலிஜிபிள் ஆவாங்க. அது வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். 6வது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் பற்றி தான். அதாவது இப்போ நம்ம வெளிநாடு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் பாஸ்போர்ட் வேணும். அந்த பாஸ்போர்ட் இப்போ நான்லாம் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1500 தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணி 1500 தான் ஃபீஸ் பே பண்ணேன். இப்போ அந்த ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து சில கேட்டகரிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா 1500 2500 சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2000 3500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவசரமாக தக்கல் அப்ளை பண்ணுவோம்ல, அந்த தக்கல் பாஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3500 5000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே 60 பக்கங்கள் கொண்ட தக்கல் பாஸ்போர்ட்டுக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4000 6000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ண சேஞ்சஸ் கட்டணங்கள் எல்லாமே ஜூலை 1 நடைமுறைக்கு வருது. அதனால் ஜூலை 1 நீங்கள் புதுசாக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த புது கட்டணம் தான் உங்களுக்கு பொருந்தும். அதனால் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூலை 1 அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் 2-3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2-3 நாளுக்குள்ளே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணிடுங்க. பழைய ஃபீஸ்லேயே நீங்கள் கம்மியான ஃபீஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த முக்கியமான 6 அப்டேட்ஸ். இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கமர்ஷியல் கேஸ் சிலிண்டராக இருந்தாலும் சரி, இல்லை டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டராக இருந்தாலும் சரி, அது வந்து தங்கு தடையின்றி கிடைக்கணும். அதுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் வரக்கூடாது, கட்டுப்பாடும் வரக்கூடாது. முக்கியமாக அதோட விலையில் குறையணும். 2 சிலிண்டரோட விலையும் குறையணும். அதன் மூலமாக உணவுப் பொருட்களோட விலையும் குறையணும். இது வந்து கண்டிப்பான முறையில் நடக்கணும். ஸோ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இனிமேலும் ஏதாவது இன்னும் 2-3 நாள் இருக்குது. அப்புறம் ஜூலை மாதமும் சரி, இனிமேலும் ஏதாவது வந்து புதுசாக அப்டேட்டு இல்லை சேஞ்சஸ் ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது ரூல்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நன்றி. சிலிண்டர் வேண்டாம், இந்த அடுப்பு ஒன்று போதும்டா. என்ன அவன் சிலிண்டருக்கு போராட்டம் நடத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சிலிண்டரை கொண்டு தூக்கி போட்டு நடுவுல உடைக்கிறியே, அறிவு இல்ல?